அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது கருவேப்பிலை துவையல் தாங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இந்த துவையல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை வச்சு அதோட கொஞ்சமாக தேங்காய், இதுக்கு நிறைய பொருள் தேவைப்படாது. அதோட ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம், இதை நாம் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச புளியை இதில் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சக்கை இல்லாமல் புளியை மட்டும், புளிசாரை மட்டும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு கப்பில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை போல் நீங்கள் கருவேப்பிலை துவையல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நமக்கு வேணும்னா தாளித்து வேணாலும் விட்டுக்கலாம். சும்மாவும் இதை சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும் சாப்பிட. அதோட இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துருவோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பருப்பானம், அதாவது சாம்பார். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலை செய்யும் போது எப்போதுமே நம்ம கிச்சனில் சமையல் வேலை பார்க்கும்போது ஒரு ஈர துணி ஒன்று வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஆணம்லாம் சிந்திருக்கும் பாருங்கள், அந்த ஆணத்தெல்லாம் அழகாக சூப்பராக ஈர துணி இருந்துச்சுன்னா நல்லா சீக்கிரம் உடனே தொடச்சிடலாம். இல்லைன்னா நமக்கு அப்படியே அது அப்படியே பிடிச்சி போயிடும். அது சாமானியமாக துடைக்க வராது. அதனால கொஞ்சம் ஈர துணி ஒன்று பக்கத்தில் நம்ம வச்சுக்கிட்டா கிச்சனை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது நமக்கு துடைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.